الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله أما بعد قال الله عز وجل في الآيات القرآن إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فنقول اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد قال الله عز وجل في الآية الأخرى أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما حسبي الله العظيم وقال صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال صلى الله عليه وسلم من كذب علي فليتبوأ مقعده من النار حسبي رسوله الكريم பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உண்டான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் வருவர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் கிருபையால் நீங்களும் நாமும் இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் இந்த ஜும்ஆவுடைய முழுமையான கூலியை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் செய்திருக்கக்கூடிய பிழைகளை எல்லாம் மன்னித்து நாம் செய்த சின்ன சின்ன அமல்களை நன்மைகளை ஏற்றுக்கொண்டு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையை கொண்டு சோனத்திற்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை எம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தருவானாக இன்ஷா அல்லாஹ். இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ வேண்டும் என்று கற்றுத் தந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீமாக, வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக நீங்களும் நாமும் இருப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பரிசுத்தமான ஒரு தூய்மையான மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்று சில கண்ணியங்கள் இருக்கிறது. அந்த கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படும் விதமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு அனாச்சாரமான செயல் மௌலூத் என்ற ஒரு வழிகேடு. இந்த மௌலூத் என்ற ஒரு வழிகேடு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரிலிருந்து அதற்கு பின்னால் இவர்கள் எவர்களெல்லாம் இறை நேசர்கள் என்று இவர்களே வர்ணித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வரை எல்லோருடைய பெயரிலும் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்களால் அரங்கேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த மௌலூத் என்ற ஒரு விஷயம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்பொழுது நுழைந்தது என்று கேட்டோம் என்று சொன்னால்,
இந்த மௌலூத் என்ற ஒரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தை தாண்டி பல 100 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனால் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மௌலூத் என்ற கலாச்சாரம். அதிலும் குறிப்பாக சுப்ஹான மௌலூத் என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் அரங்கேற்றப்படக்கூடிய கலாச்சாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து சென்று சுமார் 1400 ஆண்டுகளை கடந்து விட்டது. அந்த 1400 ஆண்டுகளில் இந்த மௌலூத் என்ற ஒரு கலாச்சாரம் அரங்கேறியது எப்பொழுது என்று பார்த்தால், சுமார் இன்றிலிருந்து ஒரு 370 400 ஆண்டுகளுக்குள்ளு தான் இந்த மௌலூத் என்ற ஒரு கலாச்சாரமே மக்களுக்கு மத்தியில் பரவலாக வருகிறது. அதிலும் குறிப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மௌலூத் என்ற கலாச்சாரம் உலகத்தின் மற்ற பகுதிகளில் எல்லாம் இல்லாத அளவிற்கு தமிழகத்திலும், தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேரளா பகுதிகளிலும், ஸ்ரீலங்கா பகுதிகளிலும் அதிகமாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மௌலூதுகள் எல்லாம் ஒரு வகையில் இந்த தமிழ் சார்ந்த அரபு கவிஞர்களால் இயற்றப்பட்டதுதான் இதற்கு காரணம் என்பதை அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். இதற்கு ஆதாரம், சான்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் இயற்றப்பட்டு இன்று மக்களுக்கு மத்தியிலே இபாதத் என்ற பெயரால் ஓதப்படக்கூடிய சுப்ஹான மௌலூத் இருக்கின்றது அல்லவா? இந்த சுப்ஹான மௌலூதை நீங்கள் திறந்தால் முதல் பக்கத்தில் முதல் வாக்கியமே அரபு தமிழில் இருக்கும். தமிழ் வாக்கியம் அரபு மொழியில் இருக்கும். அரபு தமிழ் என்று அதற்கு சொல்வார்கள். தமிழை அப்படியே அரபில் எழுதுவது. இந்த ஒரு மொழியில் தான் அந்த சுப்ஹான மௌலூத் ஆரம்பிக்கப்படுவதை வைத்து அறிஞர்களுடைய கூற்று என்னவென்று சொன்னால், இந்த சுப்ஹான மௌலூதாக இருக்கட்டும், மற்ற ஏனைய பிற மௌலூதுகளாக இருக்கட்டும், தமிழும் அரபியும் தெரிந்த ஒரு கவிஞர்களால், பாடல் ஆசிரியர்களால் ஏற்றப்பட்ட பாடல் புத்தகங்கள் தான் இந்த மௌலூத் என்பதை அறிஞர்கள் எமக்கு விளக்குவதை நாம் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாம் அவர்களே, நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த மௌலூத் என்பது பாடல் புத்தகங்கள் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யதார்த்தத்தில் மௌலூத் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் அரபில் என்றால், பிறந்த இடம் என்ற அர்த்தம். மௌலூத் என்று சொன்னால் பிறப்பு அல்லது பிறந்த இடம், பிறந்த நாள் என்ற அர்த்தம். ஆனால் அந்த அர்த்தத்தில் தான் இந்த மௌலூத் என்ற விஷயம் இன்றைய மக்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தப்படுகின்றதா என்று கேட்டால் இல்லை. மௌலூத் என்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? பாடல் புத்தகத்திற்கு இன்று பெயராக பயன்படுத்தப்படுகிறது. மௌலூத் என்று சொன்னால் பாடல் புத்தகம். அந்த பாடல் புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அந்த அரபு பாடல் புத்தகங்கள். இந்த அரபு பாடல் புத்தகங்களுக்கு இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் மௌலூத். இந்த மௌலூத் என்ற ஒரு கலாச்சாரம் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே மிக வெகுவாக பரவி இருப்பதற்கு காரணம், அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இந்த மௌலூதை இவர்கள் துல்லியமாக தெளிவாக ஏற்றி மக்களுக்கு மத்தியிலே பரப்பியதுதான் மற்ற ஏனைய இவர்களால் வர்ணிக்கப்படக்கூடிய அவுலியாக்களினுடைய பெயரிலும் இறைநேசர்களுடைய பெயரிலும் வெகு விரைவாக மக்களுக்கு மத்தியிலே பரவியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் மௌலூத் இல்லை என்று சொல்லியிருந்தால், மற்ற ஏனைய இவர்களுடைய அவுலியாக்களுடைய பெயரால் மௌலூத் என்பது பரவுவது சிரமமாக இருந்திருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயராலேயே ஒரு மௌலூதை இவர்கள் ஏற்படுத்தி அதை மக்களுக்கு மத்தியிலே பரிச்சயமாக்கி அதை ஒரு மிக சிறந்த ஒரு புத்தகமாக, ஒரு மிக முக்கியமான இஸ்லாமிய வழிபாடாக மக்களுக்கு மத்தியிலே இவர்கள் பதிய வைத்ததனுடைய பின்விளைவு மற்ற ஏனைய அவுலியாக்களும் இறை நேசர்களும் இந்த மௌலூத் என்ற கலாச்சாரத்திற்குள் எளிமையாக நுழைவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. சிலருக்கு அவர்களுடைய பெயராலேயே மௌலூத் புத்தகம் இருக்கும். மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கென்றே ஒரு மௌலூத் புத்தகம் இருக்கும், யா குத்துபா என்று வைத்திருப்பார்கள். இன்னும் சிலருக்கு மௌலூத் புத்தகமே இருக்காது, அவர்களுடைய பெயரால் இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்வார்கள்? இதே சுப்ஹான மௌலூதை எடுத்து ஓதுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளுக்கென்று ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஒரு 10 நாள் ஓதுகிறார்கள் அல்லவா, இதே மௌலூதை அவர்களுக்கும் ஓதுவார்கள். இப்படி மௌலூத் என்ற கலாச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே ஒரு இபாதத்தாக இன்றைய காலகட்டத்தில் பரவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாம் உறவுகளே, இந்த மௌலூத் என்ற கலாச்சாரம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இல்லாத ஒரு கலாச்சாரம். ஒரு அடிப்படையை நாம் எல்லாம் தெளிவாக அறிவோம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் சரி, அது நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்கம் எமக்கு அதை வழிகாமித்து தந்திருக்க வேண்டும்.
ஒன்று குர்ஆனின் பெயரால் வழிகாண்பித்து தந்திருக்க வேண்டும், அல்லது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நாவால் அதை வழிகாண்பித்து தந்திருக்க வேண்டும். இந்த இரண்டு வழிகாட்டுதலும் இருந்தால்தான் அது மார்க்கத்தில் நன்மையாக கருதப்படும். இந்த இரண்டு வழிகாட்டுதலும் இல்லாத எவையாக இருந்தாலும் சரி, அது 2 ரக்காயத்து தொழுவதாக இருந்தாலும் சரி, அது வழிகேடு என்பதுதான் சஹாபாக்களுடைய புரிதல். நாம் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கக்கூடிய செய்திதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று நினைவு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ராவில் இருக்கும் பொழுது ஒரு சஹாபி வந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் தொடர்ச்சியாக 2 ரக்காய் தொழுகக்கூடியவராக இருக்கிறார். முதல் நாள் தொழுகிறார், 2வது நாள் தொழுகிறார், 3வது நாள் தொழுகிறார். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துவிட்டு கேட்கிறார்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் 2 ரக்காயத்தை தொழுது கொண்டிருக்கிறேன். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நீங்கள் நரகத்திற்கு தங்களை இழுத்து செல்லக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், தண்டனைக்குட்பட்ட ஒரு செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நபர் கேட்கிறார், இப்னு அப்பாஸ், நான் என்ன செய்தேன்? நான் என்ன செய்து விட்டேன்? 2 ரக்காயத்து தொழுதேன். 2 ரக்காயத்து இறைவனுக்காக தொழுகுவது ஏழத்தில் எனக்கு தண்டனை பெற்று தருமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், 2 ரக்காயத்து தொழுகுவதில் குற்றம் அல்ல, ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தராத முறைப்படி, அவர்கள் காண்பித்து தராத அனுமதிக்காத ஒரு நேரத்தில் அவர்களுடைய சுன்னாவிற்கு மாற்றமாக அனுமதிக்கு அப்பாற்பட்டு நீங்கள் செய்வது நன்மையாக இருந்தாலும் அது உங்களுக்கு மறுமையில் தண்டனையை தான் பெற்று தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, இந்த மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்ட எவைகளாக இருந்தாலும் சரி, குல்லு முஹ்தஸா, எவைகளாக இருந்தாலும் சரி, அது 2 ரக்காய் தொழுகையாக இருக்கட்டும், ஒரு சின்ன தஸ்பீஹாக இருக்கட்டும், ஒரு சின்ன புகழ் மாலையாக இருக்கட்டும், அது அழகான அர்த்தத்தில் இருந்தாலும் சரி, எவைகளாக இருந்தாலும் வலாலா, அது வழிகேடு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்லு ஸலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும். அப்படியான வழிகேடுகளில் ஒரு வழிகேடு தான் இந்த மௌலூத் என்ற வழிகேடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கதிப அலைய ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், எவர் ஒருவர் என்னின் மீது பொய்யை இட்டு கட்டுவாரோ அவர் அவருடைய மறுமையினுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். மௌலூதுகளை, இந்த பாடல் புத்தகங்களை நாம் கடுமையாக எதிர்ப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஷிர்கியத்தான வார்த்தைகள் உண்டு, வாசகங்கள் உண்டு. இதையெல்லாம் தாண்டி இது மௌலூத் என்று சொன்னால் அந்த மௌலூத் புத்தகத்தில் 2 பகுதிகள் உண்டு. நன்றாக நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு விளங்கும். ஒரு பகுதி இந்த ஃபாத்திஹாவிற்கு என்று, ஃபாத்திஹா சொல்வதற்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகளை அவர்கள் உச்சரித்து அந்த ஃபாத்திஹா என்று சொல்வார்கள். அதே போன்று வரலாற்று குறிப்புகளை அதில் பதிவு செய்வார்கள். எப்படி முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய மௌலூதை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த மௌலூத் புத்தகத்தில் அவர்களுடைய வரலாறும் அதில் வந்து அதோடு சேர்த்து அவர்களின் மீது புகழ் மாலையும் வருமோ, அதே போன்று யதார்த்தத்திலேயே சுபஹான மௌலூதையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஃபாத்திஹா சொல்வதற்கென்று ஒரு சில வார்த்தைகளை, குர்ஆனுடைய வசனங்களை வைத்து ஃபாத்திஹா சொல்வதற்கு என்று ஒரு சில வாசகங்கள் வைத்திருப்பார்கள். அதே போன்று வரலாற்று குறிப்புகள் என்று சில வரலாற்று குறிப்புகள் வைத்திருப்பார்கள். இதுக்கு அப்பாற்பட்டு புகழ் மாலைகள் என்று பைத்துகள் என்ன செய்யப்பட்டிருக்கும் என்று சொன்னால் வரிசையாக தொகுக்கப்பட்டிருக்கும். இப்படியாக மௌலூத் புத்தகத்தை திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் 2 பகுதிகளாக அது இருக்கும். அந்த 2 பகுதிகளிலுமே பிரச்சனை உண்டு. அதில் வரலாற்று குறிப்புகளாக இவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லவா? அப்படியான வரலாற்று பதிவுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் முழுக்க பொய்களும் இட்டுக்கட்டுகளும் இறைவனின் மீதும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இட்டுக்கட்டப்பட்டிருக்கிறது, சாடப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழியை நாம் மேற்கோள் காண்பித்தோம். எவர் ஒருவர் என்னின் மீது பொய்யை இட்டுக்கட்டுகிறாரோ ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவருடைய இருப்பிடம் மறுமையில் நரகமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த சுபஹான மௌலூதை நீங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுபஹான மௌலூதை நீங்கள் திறந்து பார்த்தீர்கள் என்று சொன்னார், சுபஹானல்லாஹ், பக்கத்திற்கு பக்கம் வரிக்கு வரி பொய்யும் புரட்டுகளும் உருட்டுகளும் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பல நபிமார்களின் மீதும் இறைவனின் மீதும்
பொய்களையும் புரட்டுகளையும் வைத்து முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்ட வாசகங்களால் ஏற்றப்பட்ட ஒரு கண்டிப்பாக சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட வேண்டிய புத்தகம்தான் இந்த சுபஹான மௌலித். இது முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் என்று நான் சொல்கின்றேன், கேளுங்கள். முதலாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மௌலிது கிதாபில், சுபஹான மௌலிதில், அவர்கள் அந்த வரலாற்று பகுதிகளாக பதிவு செய்வார்கள் என்று சொன்னோமா, அந்த பக்கத்தில் இவர்கள் பதிவு செய்யக்கூடிய வாசகத்தை கவனியுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியிலிருந்து தான் அனைத்தும் படைக்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இந்த உலகம், அண்ட சராசரம், அர்ஷ், குருஷ் அனைத்தும், நபிமார்கள், மனிதர்கள் அனைத்தும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியினாலேயே படைக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுபஹான மௌலிதில் பக்கம் எண் 16 5வது வரி 6வது வரியை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் சொல்வதை நம்பவில்லை என்று சொன்னால் எவர்களை நீங்கள் அறிஞர்கள் என்று நம்புகிறீர்களோ இதை ஆதரிக்கக்கூடிய அவர்களிடத்தில் இந்த புத்தகத்தை திறந்து 16வது பக்கத்தை எடுத்து அந்த வரியை காமித்து இதற்கு என்ன அர்த்தம் என்று கேளுங்கள். என்ன பதிவு செய்கிறார்கள் தெரியுமா? வருவிய அன்னன் நூரல் அர்ஷி வல் குர்ஷி வல் லௌஹில் மஹ்ஃபூலி வல் கலமி வல் ஷம்சி வல் கமரி ஹுலிக மின் நூரி முஹம்மத். சுப்ஹானல்லாஹ். அர்ஷாக இருக்கட்டும், குருசாக இருக்கட்டும், வானமாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், அனைத்தும் ஹுலிக மின் நூரி முஹம்மத், முஹம்மதினுடைய ஒளியினாலேயே படைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு எப்படி தெரிய வரும்? ஒன்று, இறைவன் அதை தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்திருக்க வேண்டும், அல்லது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய ஒளியிலிருந்து தான் அனைத்தும் படைக்கப்பட்டது என்று சொல்லி தந்திருக்க வேண்டும். குர்ஆனிலும் எங்கும் இப்படி வசனங்கள் இல்லை, ஹதீஸ்களிலும் எங்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குறிப்பிடவில்லை. ஆனால் அவர்கள் எப்படி இட்டுக்கட்டுகிறார்கள் பொய்யை? வானம், பூமி, அண்ட சராசரம் அனைத்தும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியிலிருந்தே படைக்கப்பட்டது. வ அன்ன நூரல் அக்லி வல் அப்ஸார், மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பார்வையினுடைய வெளிச்சம் இருக்கிறது அல்லவா, என்னுடைய பார்வை, அந்த பார்வை உட்பட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியிலிருந்தே படைக்கப்பட்டது. மனிதர்களுடைய அறிவு உட்பட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியினாலேயே படைக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியினால் படைக்கப்பட்டது இந்த வானம், பூமி, அண்ட சராசர மனிதர்கள் அல்லாஹ்வினுடைய குதிரத்தால் படைக்கப்பட்டது அனைத்தும். தொடர்ச்சியாக பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஹுலிக மின் நூரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்ன மின் நூரிஹி தஸ்மிது ஜமீஉல் அர்வாஹி பில் குத்ரா. அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தையே அவர்களுடைய ஒளியிலிருந்து தான் ஏற்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய குதிரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியிலிருந்து ஏற்படுத்தப்பட்டது என்பதாக இந்த சுபஹான மௌலிதிலே வாக்கியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டு இது, அல்லாஹ்வினுடைய குதிரத்தின் மீது அவர்கள் வைக்கக்கூடிய இட்டுக்கட்டான வாசகங்கள் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகங்களுக்கு நேர் எதிர்மறையாக எமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இவர்களுடைய வாக்கியப்படி, வாசகங்களின் படி முதலாவதாக படைக்கப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி. அந்த ஒளியிலிருந்து தான் அர்ஷ், குர்ஷ் அனைத்தும் படைக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேனாவை படைத்தார். அந்த பேனாவை படைத்ததற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பேனாவிற்கு கட்டளையிட்டான், எழுதுக, உக்துப் என்று கட்டளையிட்டான். அந்த பேனா இறைவனிடத்தில் கேட்டது, யா அல்லாஹ், நான் எதை எழுத என்று கேட்டது. சுப்ஹானல்லாஹ். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பேனாவிற்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய தினத்திலிருந்து மறுமை நாளினுடைய வரை இருக்கக்கூடிய அனைத்தினுடைய விதியையும் எழுது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகின்றார். அனைத்தினுடைய விதியும் எழுதப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹான செய்தி அபூதாவூதிலே 4700வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
ஒரு முஸ்லிம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இதை ஈமான் கொள்ள வேண்டுமா, அல்லது யார் எழுதினார் என்றே தெரியாத ஒருவரால் ஏற்றப்பட்ட ஒரு பொய் புரட்டுகளால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய சுபஹான மௌலிதை ஈமான் கொள்ள வேண்டுமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த சுபஹான மௌலிதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுதான் ஹைலைட்டே. எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் நாம் படிப்பதற்கு முன்னால் என்ன செய்வோம், இது யார் எழுதினார் என்று நாம் பார்ப்போம், அப்படிதானே? ஒரு சாதாரண உலகம் ரீதியான ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி, இது யார் எழுதினார் என்று நாம் பார்ப்போம். அதில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் நம்ம தகுந்த ஒரு ஆளால் ஏற்றப்பட்டதா என்று நாம் பார்ப்போம். ஆனால் இந்த புத்தகம் யாரால் ஏற்றப்பட்டது என்றே யாருக்கும் தெரியாது. அது அந்த புத்தகத்தில் இவரால் எழுதப்பட்டது என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. மூன்றாவது பக்கத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் 2 பேரை குறிப்பிடுவார்கள். அந்த 2 பேரை குறிப்பிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 பேர்களுக்கும் இந்த சுபஹான மௌலித் என்பது உரித்தாகட்டும் என்பதாக, அதாவது டெடிகேட் பண்றது, இவர்களுக்கு இந்த சுபஹான மௌலிதை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் என்று 2 பேரை குறிப்பிடுவார்களே தவிர எவரால் எழுதப்பட்டது என்று அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்படவும் இல்லை. அதை ஓதக்கூடிய எவருக்கும் தெரியாது இன்று வரை. அப்படி பேர் தெரியாத ஒரு நபரால் எழுதப்பட்ட அந்த வாசகத்தை ஒரு முஃமின் ஈமான் கொள்வானா? தொடர்ச்சியாக பாருங்கள். இதற்கு அடுத்தபடியாக சுபஹான மௌலிதினுடைய பக்கம் எண் 9 சுபஹானல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அன்அமல்லாஹு பிஹி அலைனா காயத்தல் லில் அன்ஆம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்து படைப்பினங்களுக்கும் பரக்கத்து செய்தான். அல்லாஹ் அருள் செய்தான். وأوجد نوره قبل خلق آدم بألف عام. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி படைக்கப்பட்டது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இறை தூதருடைய ஒளி படைக்கப்பட்டது. இது யார் சொல்ல வேண்டும்? ஒன்று இறைவன் சொல்ல வேண்டும், சொல்லியிருக்கின்றான தன்னுடைய அருள்மறையில், எங்கும் குறிப்பிடவில்லை. அல்லது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும், எங்கும் குறிப்பிட்டதில்லை. உலகத்தில் எந்த ஹதீஸ் கிரகணத்திலும் இப்படியான வாசகங்கள் ஹதீஸ்கள் இல்லை. ஆனால் இதில் குறிப்பிடப்படுகிறது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இது பொய் தான் என்பதை எம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியை படைத்து விட்டார். வகான நூருஹு யுஸப்பிஹுல்லாஹுல் வாஹிதல் கஹ்ஹார். ஒரே ஒரு ரப்பாகிய இறைவனாகிய அல்லாஹ்வை அந்த ஒளி காலம் காலமாக ஆண்டுகளாக அது தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தது. யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாக 1000 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளாக இறைவனை தஸ்பீஹ் செய்து கொண்டே வானத்தில் இருக்கிறார்களா? சுப்ஹான மௌலிதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாசகம் இந்த 9வது பக்கத்தில் முதல் வரியிலிருந்தே நீங்கள் கேளுங்கள், எடுத்து படித்து பாருங்கள். 4வது வரி, வயுஸப்பிஹு பிதஸ்பீஹில் மலாயிகத்து வல் அப்ரார். அந்த தஸ்பீஹை தொடர்ந்து இவர்களுடைய கொள்கை கோட்பாட்டிற்கு நெறிமுறைகளுக்கு ஒத்த அந்த வாசகத்தை அமைக்கிறார்கள். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி தஸ்பீஹ் செய்கிறது. அந்த ஒளியினுடைய தஸ்பீஹை தொடர்ந்து மலக்குமார்களும் நல்லடியார்களும் அங்கே இருந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனை. எப்போ? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே. எப்பேற்பட்ட இட்டுக்கட்டுகளும் பொய்களும்! இது லேசாக வாசித்தாலே இதை விளக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டா? வாசிக்கும் பொழுதே இது பொய்யும் பித்தலாட்டமும் புரட்டுகளாலும் ஏற்றப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அவதூறு புத்தகம் என்று இது தெரியவில்லையா? இதை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அரபு படித்த அந்த அறிஞர்களுக்கு இது தெரியாதா? அரபு மொழி தெரியாத பாமர மக்களை இப்படி இந்த வாசகங்களை எல்லாம் ஓத வைத்து அவர்கள் வழிகேட்டில் ஆக்கி கொண்டிருக்கிறார்களே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். பதிவு செய்கிறார்கள். அடுத்த வரிக்கு வாருங்கள். ஹலகல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 2000 வருஷம் முடிஞ்சு 2000 வருடத்திற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கின்றான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி ரூஹ் இருக்கிறது அல்லவா, அந்த ஒளி நூர், அந்த நூர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலிற்குள் சென்று விட்டது, சென்று தஞ்சம் புகுந்து விட்டது. அதே வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலிற்குள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி சென்று தஞ்சம் புகுந்து பாதுகாப்பு பெற்றுவிட்டது. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர் பாதுகாப்பாக இருந்தது. وروي أن آدم عليه الصلاة والسلام لما فتح عينيه அவர்களுடைய இரண்டு கண்ணையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திறந்த பொழுது ரஆ அலா பாபில் ஜன்னah மக்தூபன் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பின்னால் அப்போ ரூஹ்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலுக்குள்ள போயிருச்சான். போனதற்கு பின்னால் அவர்கள் தங்களுடைய கண்ணை திறந்து பார்க்கிறார்கள். கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது சுவனத்தினுடைய கதவுகளில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்ததா. இதை பார்த்தவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், ஃபகால யா ரப்பி, என்னுடைய ரப்பே, மன் ஹாதல்லதி கரன்த ஸ்மூ பிஸ்மிக், உன்னுடைய பெயரோடு சேர்த்து ஒரு பெயரை நீ சேர்த்து எழுதி வைத்திருக்கிறாயே, அது யார் என்னுடைய ரப்பே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் அளிக்கிறானா, ஃபகால அல்லாஹ் மீது எப்படி அல்லாஹ் சொன்னதாக எப்படி இட்டு கட்டுகிறார்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் மீது அல்லாஹ் சொன்னான் என்றால் எப்படி எனக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டும், இது அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் என்றால் எப்படி என்னால் விளங்கிக் கொள்ள முடியும்? ஒன்று குர்ஆனில் அது இருக்க வேண்டும் அப்படிதானே, அல்லது ஹதீஸில் இருக்க வேண்டும் அப்படிதானே. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தபாரக வ தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றானா, யா ஆதமு ஹாதா மின் உல்திக், இது உன்னுடைய சந்ததிகளில் இருந்து வாரிசுகளில் இருந்து வரக்கூடிய ஒருவருடைய பெயர். இவர் நீ உலகத்திற்கு சென்றதற்கு பின்னால் உன்னுடைய வாரிசுகளில் இருந்து இவர் வருவார். அவர்தான் அந்த முஹம்மத். இந்த உலகம் அழியக்கூடிய அந்த கடைசி காலகட்டத்தில் நான் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்புவேன் உன்னிலிருந்து. அதற்கு பின் தான் கவனிக்க வேண்டிய வாசகம். சுப்ஹானல்லாஹ். வலவுலாஹு, அவர் இல்லை என்று சொன்னால், அந்த ஒளி படைக்கப்படவில்லை என்று சொன்னால், மா ஹலக்துக, நான் உன்னையே இன்று படைத்திருக்க மாட்டேன். எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒளி, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரூஹ் கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் அளிக்கின்றானா, நான் அந்த ஒளியை படைக்கவில்லை என்று சொன்னால் இன்று உங்களையே நான் படைத்திருக்க மாட்டோமே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். எங்காவது இந்த செய்தியை ஹதீஸில் அல்லது குர்ஆன் வசனத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போமா? இந்த செய்தி ஹதீஸ் அறிவிப்பு தொடரில் உண்டு, அதையும் நாம் மறுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹலீஃபாவாகிய உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேரடியாக பார்த்த ஒரு நபர், அவரினுடைய மகன் முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அந்த அவரினுடைய வாரிசிலிருந்து வந்தவர் அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் என்று சொல்லப்படக்கூடிய நபர். இந்த நபரால் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. பைஹகியில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் என்று சொல்லப்படக்கூடிய நபர் இருக்கிறார் அல்லவா, இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் என்று சொல்லப்படக்கூடிய நபரை அனைத்து ஹதீஸ் துறை அறிஞர்களும் இவர் ஒரு பொய்யர் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். இவர் ஹலீஃபாக்களை பார்த்ததில்லை, இறை தூதரை பார்த்ததில்லை. இவருடைய தந்தையின் பெயரால் பொய்யையும் இட்டுக்கட்டையும் தொடர்ச்சியாக சொல்லக்கூடியவராக இவர் இருந்திருக்கிறார். எந்த அறிஞர்கள் எல்லாம் பதிவு செய்கின்றார்கள் தெரியுமா? இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபு ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், யஹ்யா இப்னு மঈன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் பதிவு செய்கிறார்கள்.
இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய புத்தகத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், இந்த நபர் அவருடைய தந்தையின் பெயரால் பொய்யையும் இட்டுக்கட்டையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் சொல்லக்கூடிய நபர். இவரிடமிருந்து ஏதாவது செய்தியை ஹதீஸ் துறை அறிஞர்கள் யாராவது கேட்டால் அதை புறக்கணிங்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்படியாக ஹதீஸ்களை அறிஞர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவர் சொன்ன ஒரு செய்தியை, ஒரு இட்டுக்கட்டான ஒரு செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை இவர்கள் ஒரு இபாதத் என்ற பெயரில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அதை தாண்டி அல்லாஹ்வின் மீதே இட்டுக்கட்டாக பொய்யாக ஒரு புத்தகத்தில் பதிவு செய்து வைத்து அதை ஒன்றும் இந்த மக்களுக்கு தெரியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இதையெல்லாம் கொண்டு வழி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்முடைய ஊரில் இருந்து இவர்களை அழித்து ஒழிப்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இவர்களை இந்த ஊரை விட்டு விரட்டுவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இவர்கள் என்று சொன்னால் அதை செய்பவர்கள் அல்ல, அந்த செயலை, இந்த அனாச்சாரமான காரியங்களை இந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். பச்சிலம் பிள்ளைகளை வைத்து அவர்களுக்கு இதை ஒரு இபாதத்தாக கற்றுக் கொடுக்கிறார்கள். கேட்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஓதாத சுபஹான மௌலிது இல்லை. 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் சுன்னத் வல் ஜமாத் மதரசாவில் ஓதி முடித்த பொழுது நாம் ஓதாத சுபஹான மௌலிது இல்லை. அதிலிருந்து மொழியை சரியான முறையில் அறிந்து அறிஞர்களிடத்தில் இதனுடைய விளக்கத்தை எல்லாம் சரியான முறையில் படித்து இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொய்யையும் பித்தலாட்டங்களையும் உணர்ந்ததினுடைய வெளிப்பாடாக நீங்களும் அதை விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லி காட்டுகிறோம். விளங்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு பக்கம் 2 பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொய் ஒரு ஜும்மா பத்தாது. இன்னும் 88 பக்கமோ 90 பக்கமோ இந்த புத்தகத்திற்கு ஒரு பக்கம் விடாம பார்ப்போம். ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம் விடாம பார்ப்போம். அவ்வளவு பொய்யும் பித்தலாட்டங்களும் இன்ஷா அல்லாஹ். அன்பின் இஸ்லாமியர்கள், இப்படியான பொய்களையும் பித்தலாட்டங்களையும் கொண்டு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இப்படியான மௌலூத் என்ற கலாச்சாரம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு அடியோடு அகற்றப்பட வேண்டும். அதற்காக நீங்களும் நாம் முதல் கட்டமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியான அனாச்சாரமான காரியங்களை விட்டும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாப்பானாக. ஹதா மின்னி வலில் முஃமினின் பில்லாஹ் குல்லி கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله. அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த மௌலூத் என்ற ஒரு கலாச்சாரம் இந்த மார்க்கத்திலிருந்து, இந்த சமுதாயத்திலிருந்து முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று நாம் சொல்வதற்கு காரணம் இதுதான். அது முதலில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டி தரப்படவில்லை. சஹாபாக்கள் இதை செய்ததில் இப்படி கவிதைகளை எழுதி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் புகழுகின்றோம் என்ற பெயரில் வரம்பு மீறியதில்லை. எல்லோரும் இந்த மௌலிதை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய பெயர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஆம், அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை புகழை தூக்கி பிடிக்கும் விதமாக கவிதை ஏற்றினார்கள். காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கண்ணிய குறைவான வார்த்தைகளை கொண்டு, அவதூறான வார்த்தைகளை கொண்டு அவர்களை இழிந்து பேசும் விதமாக எதிர்த்தரப்பில் இருந்து யூதர்களும் நஸ்ரானியர்களும் கவிதைகளை எழுதி கட்டவிழ்கிறார்கள். பத்ரு போர்க்களம், உஹது போர்க்களம் போன்ற பல போர்க்களங்களை கடக்கும் பொழுது முதலில் இவர்களை வென்று விடலாம் என்று நினைத்தார்கள். உடல் அளவில், போர் அளவில் சண்டையிட்டு ஜெயித்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஜெயிக்க முடியவில்லை என்ற பொழுது பொதுவாக கோழைகள் செய்யக்கூடிய விஷயம் தானே இது, அவர்களின் மீது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவது என்பது. அப்படியாக தனிப்பட்ட தாக்குதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கவிதைகளின் வழியிலாக கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இதை கண்டித்து என்னாலும் கவிதை எழுத முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துணர்த்தும் விதமாக
ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவிதை எழுதினார்கள் தான். ஆனால் அந்த கவிதையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் எழுதினார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஏகத்துவம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியார். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான், இருந்தாலும் இறைவனுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று அந்த வரம்பிற்குள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் ஏற்றப்பட்டது. இது ஒருவேளை ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் என்று சொன்னால், கவிதையை வைத்து அந்த கவிதையை கொண்டு கூட்டமாக பாடுவது ஒரு நன்மையை தரக்கூடிய செயலாக இருக்கும் என்று சொன்னால், நன்மை எங்கு இருக்கும், எப்படி அந்த நன்மை அடைவது என்று போராடி கொண்டிருந்த துடித்துக் கொண்டிருந்த சஹாபாக்கள் எல்லாம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்றிய கவிதையை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்களே, அப்போ அதை நாம் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து ஓதுவோம், அதை கொண்டு அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவான் என்று ஓதி இருக்க வேண்டுமா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்த கவிதை அது. சஹாபாக்கள் எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து ஓதி இருக்க வேண்டுமா இல்லை? இப்பொழுது மௌலித் என்ற கலாச்சாரத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், இதை சாட்சியாக இதை ஆதாரமாக காட்டக்கூடியவர்கள் இதை பேச மாட்டார்கள். இந்த சஹாபாக்களும் இதை செய்ததில்லை. அவர்களிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கவிதைகள் இருந்தும் கூட, ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் கவிதை என்பது ஒருபொழுதும் இபாதத்தாகாது, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் இல்லை. கவிதையை கொண்டு இபாதத்தை தேடுவது, புகழ்ச்சியை கொண்டு ஏன் அனுமதிக்கப்பட்டது இல்லை? இதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் இப்படித்தான் அவர்களுக்கு அருளப்பட்ட இறை தூதர்களையும் நல்லடியார்களையும் புகழுகின்றோம் என்ற பெயரில் வரம்பு மீறி வழிகேட்டில் சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அத்ததுரூனி கமா அத்துரத்தின் நஸ்வாரா பின் மரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு வீட்டிற்கு செல்கிறார்கள். அப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் கவிதைகளை பாடுகிறார்கள். அப்போ கவிதைகளை பாடும் பொழுது பத்ர் போர்க்களம் சம்பந்தமாக அவர்கள் பாடுகிறார்கள், உஹது போர்க்களம் சம்பந்தமாக பாடுகிறார்கள். இப்படி பாடிக்கொண்டே வந்து அவர்கள் என்ன வார்த்தை அடுத்த கட்டத்திற்கு வருகிறார்கள் தெரியுமா? வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின். எங்களிடத்தில் ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளைய தினம் என்ன நடக்கும் என்பதை அறிகிறார். எப்படி அந்த வாக்கியமே ஒரு கவிதை நடையில் இருக்கிறது. எங்களிடத்தில் ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளைய தினம் என்ன நடக்கும் என்று அறிகிறார் என்ற வாக்கியத்தை அந்த சிறு பிள்ளைகள் சொன்னவுடன் நிப்பாட்டுங்க, இதற்கு முன்னால் என்ன சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அத்தோடு நிறுத்தி விடுங்கள், இந்த எண்ணை கொண்டு புகழக்கூடிய விஷயங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள். சஹீஹ் புகாரியிலே 5147வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இதற்கு முன்னால் யூதர்களும் நஸ்ரானியர்களும் செய்ததை போன்று வரம்பு மீறி புகழ்ந்து என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து நீங்கள் வழிகேட்டில் சென்று விடாதீர்கள். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு. இதை நீங்கள் எப்படி சொல்லுங்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடியான் நான் என்று நீங்கள் சொல்லுங்கள், அதுதான் வரம்பு. அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள், அதுதான் வரம்பு, அதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு மேல் நீங்கள் வரம்பை தாண்டி புகழ்ந்து வழிகேட்டில் சென்று விடாதீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் புகாரியிலே 3445வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அன்பின் இஸ்லாம் உறவுகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகின்றோம் என்ற பெயரில் இப்படியான அனாச்சாரங்கள், கலாச்சார சீர்கேடான விஷயங்களை எல்லாம் இந்த சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை முதல் கட்டமாக நாம் ஆதரிக்க கூடாது. இரண்டாம் கட்டமாக அதை தடுத்து ஒழிப்பதற்கான முன்னெடுப்புகளை நாம் செய்ய வேண்டும். இந்த மௌலிதில் ஆரம்பித்து அடுத்தடுத்து எவர்களெல்லாம் இவர்கள் வலியுல்லாக்கள், இறைநேசர்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்களின் பெயராலும் இப்படியான அனாச்சாரங்களை தொடர்ந்து சமுதாயத்தில் செய்து அதனுடைய தொடர்ச்சியாக எப்படி மாற்று மதத்தவர்கள் கூடு தூக்குவார்களோ, கூடு இழுப்பார்கள், அதே போன்று கூடு இழுப்பது, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்தநாள் என்ற பெயரில் ஊர்வலம் செல்வது, இதுவெல்லாம் இந்த அனாச்சாரங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ற அடிப்படையில் இந்த அடிப்படை அனாச்சாரத்தை ஒழிப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். தொடர்ச்சியாக பல வாக்கியங்கள், பல வாசகங்கள் முன்னுக்கு பின் முரணானதாகவும், இஸ்லாமிய அகீதா கொள்கைக்கு எதிர்மறையானதாகவும், நேரடியாக குர்ஆனுக்கு எதிர்,
குர்ஆனுக்கு, குர்ஆன் வசனத்திற்கு நேர் எதிர்மறையாக இருக்கக்கூடிய வாசகங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த சுப்ஹான மௌலூதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் வரிக்கு வரி படித்து அதில் இருக்கக்கூடிய பொய்களையும் பித்தலாட்டங்களையும் உருட்டுகளையும் தெரிந்து கொண்டு இந்த சுப்ஹான மௌலூதை இந்த சமுதாயத்திலிருந்து அடியோடு ஒழிப்பதற்கு பாடுபடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அதற்கான வாய்ப்பை தரட்டும். ஹாதா மின் வலில் முஃமினின் பில்லாஹ் குலி கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன முஃமின் அஜ்மாயின். அல்லாஹும்ம அஇஸ்ஸில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வதில் அஷ்-ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வல ذிக்ருல்லாஹி அக்பர்.